Okay students, இது உங்களுக்கான practice problem. பாருங்க, the iron losses in 100 kVA transformer are 1 kilowatt and the full load copper losses are 2 kilowatt. Then the maximum efficiency occurs at a load of, புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், the maximum efficiency at a load. அப்போ என்ன பண்ணணுங்கிறத நீங்கள் கண்டுபிடிங்க. கரெக்டான ஆப்ஷனை செலக்ட் பண்ணி கமெண்டில் டைப் பண்ணுங்கள். ஓகே, எங்கெல்லாம் கேட்கப்பட்டிருக்குன்னு பாருங்கள். FCI அண்டு நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஓகே பாருங்கள், நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம். A 500 kVA transformer has efficiency of 90% at full load and also at 60% of full load. இந்த வார்த்தை குழப்பறமாக இருக்கலாம், ரொம்ப கவனமாக வாசிக்கணும். ஓகே, both at unity power factor. The efficiency eta of the transformer at 3/4 of the full load will be nearly. ஸோ நம்மகிட்ட எஃபிஷியன்சி தான் கேட்டிருக்கிறாங்க. ஆனால் எஃபிஷியன்சிக்கான ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும் பாருங்கள், எக்ஸ் இன்ட்டு கேவிஏ இன்ட்டு பவர் ஃபேக்டர் டிவைடட் பை அதே இது எக்ஸ் கேவிஏ இன்ட்டு பவர் ஃபேக்டர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிசியு ஃபுல் லோட் ப்ளஸ் பிஐ. இதுதான் நமக்கு வரைய ஃபார்முலா. இந்த காப்பர் லாஸ் அயன் லாஸை பற்றி இவங்க எதுவுமே சொல்லப்படலை. அதுதான் இங்கே சிக்கலை. அப்போ நாம் இதை வேறு வழியில் தான் போய் ஆகணுங்கிறது தெரியுது. ஓகே, நம்ம கிடைக்கிறத வச்சு மூவ் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த வார்த்தையை பாருங்கள், 90 எஃபிஷியன்சியே கொடுத்துட்டாங்க. இது ரெண்டு நம்மகிட்ட இல்லை. கேவிஏ ரேட்டிங் இருக்குது, பவர் ஃபேக்டர் இருக்குது. அப்போது இதுக்குள்ள எல்லாத்தையும் போட்டால் அந்த ரெண்டு மட்டும் மிச்சமாகும். எக்ஸும் கொடுத்துட்டாங்க பாருங்கள். அட் முதல்ல 95% அட் ஃபுல் லோட் அண்ட் ஆல்சோ அட் 60% ஆஃப் லோட். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அதாவது முதல்ல எஃபிஷியன்சி 90% ஃபுல் லோடில் இருக்கான், ரெண்டாவதும் 90% இருக்குது, ஆனால் 60% ஆஃப் தான் ஃபுல் லோட். அதுதான் பாயிண்ட். ஓகே, தேர்ஃபோர் ரெண்டு கேஸை நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறது இங்கே இந்த வார்த்தையிலிருந்து புரியுது. தேர்ஃபோர் கேஸ் 1, அதாவது கேஸ் 1 நம்ம என்ன பண்ணலாம், எஃபிஷியன்சி வந்து எவ்வளவு 90% at x equal to 1. therefore இப்போது 95%ங்கிறதுனால 0.95 equal to xக்கு பதிலாக 1 போடுங்க. KVA எவ்வளவு 500, பவர் ஃபேக்டர் both at unity power factor. therefore 1 into 500 into 1 plus x1. காப்பர் லாஸ் ஃபுல் லோட் நமக்கு தெரியாது, ப்ளஸ் அயன் லாஸும் தெரியாது. ஓகே, ஸோ இதை நீங்கள் சரி பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் PCU full load plus PI equal to 23.32 வருதான்னு பாருங்கள். ஓகே, ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 1. அப்போ இதே மாதிரி அடுத்ததுக்கு ஒன்று நாம் பண்ண முடியும், அப்படிதானா? ஸோ கேஸ் 2 எஃபிஷியன்சி எவ்வளவு, அதே 95%. ஸோ 0.95 ஈக்குவல் டு, ஆனால் எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளவு 0.6. ஏன்னா காரணம் என்னது 60% ஆஃப் ஃபுல் லோட் அப்படிங்கிறதுனால. ஸோ 0/6, அதனால் எக்ஸுக்கு பதிலாக 0.6 போடுங்க. ஸோ இன்ட்டு 500 இன்ட்டு பவர் ஃபேக்டர் 1 டிவைடட் பை 0.6 இன்ட்டு 500 இன்ட்டு 1 ப்ளஸ் 0.6 ஸ்கொயர் PCU ஃபுல் லோட் ப்ளஸ் PI. ஓகே, இதை நாம் சரி பண்ணலாம். சரி பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உள்ளே கொண்டு பெருக்குங்க. சரி பண்ணி வச்சோன்னா 0.95 இன்ட்டு 0.6 இன்ட்டு 500 ப்ளஸ் எல்லாத்தையும் கொண்டு பெருக்கிறீங்க 0.95 இன்ட்டு 0.6 ஸ்கொயர் இன்ட்டு PCU ஃபுல் லோட் ப்ளஸ் 0.95 PI ஈக்குவல் டு 0.6 இன்ட்டு 500. ஸோ இதை சரி பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் என்ன கிடைக்க போகுது உங்களுக்குன்னு பாருங்கள். 0.36 காப்பர் லாஸ் ஃபுல் லோடு ப்ளஸ் அயன் லாஸ் ஈக்குவல் டு 15.7 கிடைக்குதான்னு பாருங்கள். ஓகே, ஈக்குவேஷன் நம்பர் 2 நமக்கு கிடைச்சாச்சு.
அவ்வளோதான். இந்த ரெண்டையும் சால்வ் பண்ணால் நமக்கு காப்பர் லாஸையும் கோர் லாஸையும் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கோங்க, ஈக்குவேஷன் நம்பர் இது 1. ஸோ ரெண்டையும் சால்வ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். ரெண்டையும் பிரித்து எடுத்துடலாம். காப்பர் லாஸ் ஃபுல் லோட், காப்பர் லாஸ் அயன் லாஸ் ரெண்டையும். ஓகே, முதல்ல அயன் லாஸ் கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூக்கி போட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நான் அந்த ஆன்சரை மட்டும் எழுதுகிறேன். ஸோ காப்பர் லாஸ் அட் ஃபுல் லோட் equal to 16.45 kilowatt and iron loss equal to 9.87 kilowatts. ஸோ காப்பர் லாஸும் அயன் லாஸும் நம்ம என்ன பண்ணியாச்சு, தனித்தனியாக கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் என்ன கேட்டிருக்காங்க, தி எஃபிஷியன்சி அட் 3/4 ஆஃப் ஃபுல் லோட். அதுதான் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. மறுபடியும் அதே ஃபார்முலாவுக்கு நம்ம போவோம். எஃபிஷியன்சி அட் 3/4 ஆஃப் ஃபுல் லோட். ஸோ இப்போ எஃபிஷியன்சி எக்ஸுக்கு வந்து 3/4 0.75 போட்டுக்கலாம். கேவி அதை போட்டுக்கலாம். பவர் ஃபேக்டர் என்ன பண்ணணும், அதே பவர் ஃபேக்டர் நாம் போட்டுக்கலாம். அப்படின்னா 3/4 ஆஃப் த ஃபுல் லோட் அதே இதில் எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ காப்பர் லாஸ் ஃபுல் லோடு தெரியும், அயன் லாஸ் மாறாதது, அப்படியே நம்ம போட்டுக்கலாம். ஓகே, ஸோ நேரடியாக போட்டு கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ நாம் எஃபிஷியன்சி தேர்ஃபோர் எஃபிஷியன்சி ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதில் எவ்வளோ போட போகிறீங்க, 0.75, ஏன்னா 3/4 அப்படிங்கிறதுனால. ஓகே, ஸோ இன்ட்டு கேவிஐ எவ்வளவு 500. ஓகே, அடுத்து பவர் ஃபேக்டர் எவ்வளவு யூனிட்டி, அவங்க இந்த இடத்துல மென்ஷன் பண்ணலை, பட் எல்லா கேஸும் 1 அப்படிங்கிறதுனால நம்ம அப்படியே போட்டிருக்கோம். தர்ஃபோர் 0.75 இன்ட்டு 500 இன்ட்டு 1 ப்ளஸ் எக்ஸுக்கு பதிலாக 0.75 ஸ்கொயர். காப்பர் லாஸ் எவ்வளவு ஃபுல் லோடு 16.45 ப்ளஸ் அயன் லாஸ் வந்து 9.87 மாறாதது. ஓகே, ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது 95% கிடைக்குதான்னு பாருங்கள், செக் பண்ணுங்கள். ஓகே, தேர்ஃபோர் 95%. ஓகே, ரைட். இதே மாடலான ப்ராப்ளம் இது வந்து இஎஸ்சி 2019 கேட்கப்பட்டது. இஎஸ்சி 2019 இப்போ தான் போன வருஷம் தான் கேட்கப்பட்டிருக்குது. ஸோ இதே மாடல் ப்ராப்ளம் நமக்கு எதில் வந்திருக்கு அப்படின்னு கேட்டால் கேட்லேயும் கேட்டிருக்கிறாங்க. அதனால் அது அப்படியே ரிப்பீட் ஆன மாதிரி வந்திருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ 2 கேஸாக போடணுங்கிற விவரம் இங்கே தெரியணும். ஒன்று. நெக்ஸ்ட் நம்ம இங்கே தெரிஞ்சுக்கிட வேண்டிய அவசியமான காரியம் இன்னொன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரியான ப்ராப்ளங்களை நாம் டேன்ஜென்ட் கர்வ்லையும் டிஆர்பிலையும் எதிர்பார்க்கறதுக்கு வாய்ப்பில்லை. பட் அதுக்காக கேட்கவே மாட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணிடாதீங்க. ஏன்னா கடந்த கொஸ்டின்ஸை எடுத்து பார்க்கும் பொழுது, கடந்த வருட கொஸ்டின்களை எடுத்து பார்க்கும் பொழுது அப்படி நமக்கு இல்லை. ரொம்ப சிம்பிளானது. அந்த ஏரியாக்களை நாம் பார்க்கணும், அவ்வளோதான். அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகே, இது சம்மந்தப்பட்ட நிறைய தியரி கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த புக்கில், அதாவது ஒரு சொல்யூஷன்ஸ் மேனுவல் நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். அதை நீங்கள் பாருங்கள். அதை வேணுங்கிறவங்க எங்கிட்ட கேட்டு வாங்கிடலாம். ₹200 அதுக்கு ப்ளஸ் போஸ்டேஜ் சார்ஜஸ். ஸோ அந்த புக்கில் உங்களுக்கு நிறைய தியரி பார்ட், இதுக்கு முன்னாடி கேட்ட பிஎஸ்யூ தியரி கொஸ்டின்ஸ் அண்டு சால்வ் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாமே இருக்குது. பார்க்கணுன்னா வேணும்னு சொன்னால் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ ஈக்குவலாக தியரியும் புரிஞ்சிருக்கணும். டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில் எதுக்கு பயன்படுத்துகிறாங்க, அந்த டேங்க் எதனால் செய்கிறாங்க, நம்ம எடி கரண்ட் குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், இந்த மாதிரியான இன்டெப்த் டீட்டெயில்ஸ் அதில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எஃபிஷியன்சி ரிலேட்டட் டாப்பிக்கில் நாம் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஆல் டே எஃபிஷியன்சி. அது என்ன சார் ஆல் டே எஃபிஷியன்சி அப்படின்னு சொன்னால், அதாவது டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் பல டைப்ஸ் இருக்குது. எதை பொறுத்து அப்படின்னு சொன்னால், அது எந்த என்விரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து. ஓகே, ஸோ நாம் அந்த என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்தபடி நாம் சில ரேட்டிங்கை மாற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதாவது இப்போது ஒரு கிளாஸ் இருக்குது, அதில் எல்லா நாட்களும் ரெகுலராக அட்டன் பண்ணி பரீட்சை எழுதக்கூடிய பையங்க, அண்ட் ஸ்போர்ட்ஸ் அண்ட் அதர் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் கலந்துக்கிட்டு கிளாஸையும் அட்டன் பண்ணி பரீட்சை எழுதக்கூடிய பசங்க. ஸோ நம்ம ரெண்டையும் கம்பேர் பண்ணுறது, ரெண்டையும் ஒரே தட்டில் வச்சு பார்க்குறது நல்லது இல்லை, அது சரியும் இல்லை.
காரணம் முழு நாளும் கிளாஸ் அட்டன் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய அளவு நாலேஜ் அவருக்கு கிடைச்சிருக்காது. அதனால் நாம் என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ண வேண்டியிருக்கு. ஓகே, ரெகுலராக அட்டன் பண்ணவங்க 50 மார்க் எடுத்தால் பாஸ் அப்படின்னு நாம் வச்சோம்னு சொன்னால் அவங்க 25 எடுத்தாலே பாஸ், 25% எடுத்தாலே பாஸ் அப்படின்னு நாம் ரிலாக்ஸ் பண்ணலாம், அந்த விதிகளை தளர்த்தலாம். அதை மாதிரியே நாம் டிரான்ஸ்ஃபார்மர்ஸுக்கும் ஒரு சில தளர்வுகளை பயன்படுத்துகிறோம். எப்படின்னு சொன்னால் சார், டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் பாருங்கள், நம்ம பவர் சிஸ்டம் படிக்கும்போது படிச்சிருப்போம். டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் தான் லாஸ்ட் எண்ட் ஆஃப் த டிரான்ஸ்மிஷன் டிஸ்ட்ரிபியூஷன். சரினா, அந்த டிஸ்ட்ரிபியூஷனில் கடைசியாக கன்சியூமருக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எப்படி இருக்கும், என்ன சூழ்நிலையில் இருக்கும் கற்பனை பண்ணி பாருங்கள், அல்லது நீங்கள் நேரடியாக அதை உணரலாம். 24 மணி நேரம் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆன் கண்டிஷன்லேயே இருக்கணும், எனர்ஜைஸ்டு கண்டிஷன்லேயே இருக்கணும். ஆனால் லோட் அது பல விதமாக கனெக்ட் ஆகும். பீக் ஹவர்ஸில் ஒரு மாதிரியும் நார்மல் ஹவர்ஸில் ஒரு மாதிரியும் கனெக்ட் ஆகும், நான் பீக் ஹவர்ஸில் வேறு மாதிரியும் கனெக்ட் ஆகும். மேக்ஸிமம் அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து குறிப்பிட்டு லைட்டிங் லோடு அல்லது ஒரு சில ஜென்ரல் லோடுகளை தான் மீட் பண்ண வேண்டியிருக்கும், அதாவது சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டியிருக்கும். அதுவே வேறு பவர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ன்னு வேறு இடங்களில் ஸ்பெசிஃபிக்காக பயன்படுத்தக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து ஹை டிமாண்டையும் ஹை பவரையும் மீட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ 2 பேரையும் ஒரே தட்டில் வச்சு பார்க்குறது நல்லதில்லை. மேலும் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து 24 மணி நேரமும் எக்ஸைட் பண்ணப்படுறதுனால கோர் லாஸ் 24 மணி நேரமும் அதுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் மற்ற டிரான்ஸ்ஃபார்மருக்கு அப்படி இல்லை. அந்த ஒரு இதுக்கு இருக்கக்கூடிய இந்த டிஸ்அட்வான்டேஜ் அதுக்கு கிடையாது. ஆஃப் பண்ணிக்கலாம், ஆனால் இதை ஆஃப் பண்ண முடியாது. ஸோ அதனால் நாம் என்ன பண்ண வேண்டியிருக்கு, இதுக்குன்னு வேறு வழிமுறைகளை ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு. எதற்கு? இந்த டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மருக்கு. மேலும் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து 24 மணி நேரமும் ஒர்க் பண்ணுறதுனால கனெக்ஷன்லேயே, அதாவது எக்ஸைட்டட் கண்டிஷன்லேயே இருக்கிறதுனால, எனர்ஜைஸ்டு கண்டிஷனில் இருக்கிறதுனால அதுக்கு நாம் கோர் லாஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணப்படணும். அதையும் நம்ம மைண்டில் வைக்கணும். ஏன்னா 24 மணி நேரம் அது எக்ஸைட் பட்டுக்கிட்டே இருக்குது. காப்பர் லாஸ் அது நோ ப்ராப்ளம், அது லோடை பொறுத்தது. லோடு கனெக்ட் பண்ணலாம், காப்பர் லாஸ் வரும், இல்லைன்னு சொன்னால் குறைவாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ ஆனால் கோர் லாஸ் அப்படி இல்லை, 24 மணி நேரம் இருக்குது. அப்போ இதை வித்தியாசப்படுத்தி காட்டணுமே. 24 மணி நேரம் கோர் லாஸ் இருந்துக்கிட்டே இருக்க, அதை நான் ஆர்டினரி டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து எப்படி வித்தியாசப்படுத்தி காட்டுவேன்? அதை காட்டுறதுக்கு தான் இன்னொரு எஃபிஷியன்சி பயன்படுத்துகிறாங்க, ஆல் டே எஃபிஷியன்சி. அவுட்புட் இன் கிலோவாட் ஹவர், இன்புட் இன் கிலோவாட் ஹவர். நார்மலாக எஃபிஷியன்சி எப்படி சொல்லுவோம்? அவுட்புட் இன் கிலோவாட், இன்புட் இன் கிலோவாட். பட் இங்கே என்ன சொல்கிறோம்? அவுட்புட் இன் கிலோவாட் ஹவர்ஸ், இன்புட் இன் கிலோவாட் ஹவர்ஸ். இதுதான் வித்தியாசம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம ஆல் டே எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரொம்ப கவனமாக இருங்க. ஆல் டே எஃபிஷியன்சின்னா என்ன, அது எந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு பயன்படுத்தப்படுது, அதனோட எஃபெக்ட் கோர் லாஸில் என்ன, அப்போ கோர் லாஸ் ரொம்ப குறைவாக இருக்கிறதுக்கு என்ன முயற்சி எடுக்கணும். ஸோ இதெல்லாம் தெளிவாக வச்சுக்கோங்க. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மருக்கு தான் இந்த பிரச்சனை. அதனால் டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மருக்கு தான் ஆல் டே எஃபிஷியன்சியை கண்டுபிடிக்கிறோம். ஆல் டே எஃபிஷியன்சி என்றைக்கும் ஆர்டினரி எஃபிஷியன்சி வழக்கமாக கண்டுபிடிக்கிறத விட குறைவாகவே இருக்கும். அதையும் நீங்கள் மைண்டில் வைங்க. ஓகே. ஸோ செகண்டு, இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, எனர்ஜி எஃபிஷியன்சின்னு இன்னொரு பேரும் இருக்குது, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இதை நான் இப்போ எப்போ கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத முதல்ல பாருங்கள். இத்தனை மணி நேரத்துலேருந்து இத்தனை மணி வரைக்கும் இவ்வளோ கிலோவாட், இத்தனை பவர் ஃபேக்டர். அடுத்து இத்தனை மணி வரைக்கும் இவ்வளோ கிலோவாட், இந்த பவர் ஃபேக்டர். ஸோ இந்த மாதிரி கொடுப்பாங்க. அதை நாம் இந்த இதில் டேபுலேட் பண்ணி இந்த மாதிரி டேபுலேட் பண்ணணும். ஸோ நம்பர் ஆஃப் ஹவர், ஃபார் எக்ஸாம்பிள் 6 ஹவர்ஸ்க்கு 6 மணி நேரத்துக்கு 400 கிலோவாட், 0.8 பவர் ஃபேக்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு 800 கிலோவாட், 0.5 பவர் ஃபேக்டர். ஸோ இந்த மாதிரியே கொடுத்துக்கிட்டு வருவாங்க. இந்த ஆல் டே எஃபிஷியன்சி 24 ஹவர்ஸில் தான் கால்குலேட் பண்ணுவாங்க. அதையும் நாம் மனசில் வச்சுக்கணும். 24 ஹவர் இதில் பேசிஸில் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ 24 ஹவர்ஸுக்கு அப்படிங்கிறத நம்ம மைண்டில் வச்சுக்கணும். இப்போது இந்த ஆல் டே எஃபிஷியன்சியை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல் ஸ்டெப் இந்த டேப்லெட் பண்ணுறது. மிகச்சரியாக டேப்லெட் பண்ணிக்கணும்.
டேபுலேட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த கிலோவாட் இருக்குது பார்த்தீங்களா, இதை கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, அவங்க என்ன கொடுத்துருப்பாங்க, பொதுவாக கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொன்னால் ஃபுல் லோட் காப்பர் லாஸ் கொடுத்துருப்பாங்க. நாம தான் இந்தந்த லோடில் காப்பர் லாஸ் என்னன்னு கண்டுபிடிக்க வேண்டி இருக்கும். தேர்ஃபோர் ஃபுல் லோடு காப்பர் லாஸ் கொடுக்கப்பட்டிருக்கும், கோர் லாஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். ஓகே, ஸோ இந்த ரெண்டும் கொடுக்கப்பட்டிருக்கும். நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது டு ஃபைண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் அட் காப்பர் லாஸ் அட் வேரியஸ் லோட்ஸ். ஓகே, அப்போது நீங்கள் காப்பர் லாஸ் அட் வேரியஸ் லோடில் கண்டுபிடிச்சி அதுக்கு எனர்ஜி கண்டுபிடிக்கணும். ஓகே, இந்த வேரியஸ் லோட்ஸில் காப்பர் லாஸை கண்டுபிடிக்கிறது எப்படி சார் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒன்று தெரியும், காப்பர் லாஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு I ஸ்கொயர் R, அதாவது I ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி. இதுக்கு நான் என்ன பண்ணுறேன், காப்பர் லாஸ் நல்லா பாருங்கள், சிம்பிளாக ஒரு வரியில் சொல்லிடலாம், பட் இது எப்படி வந்ததுன்னு சொல்லிவிட்டு நாம் அதுக்கப்புறம் கடைசியாக எதை மைண்டில் வச்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஓகே, ஸோ இதை பாருங்கள், நான் இப்போது என்ன பண்ணுறேன், காப்பர் லாஸ் அட் ஃபுல் லோட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு I ஃபுல் லோட் ஸ்கொயர். ஓகே, ஸோ அடுத்து காப்பர் லாஸ் அட் எனி லோடு. ஓகே, எனி லோட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு அந்த எனி லோடில் அந்த கரண்ட் எவ்வளோக்கும், ஃபுல்லோட போல் இத்தனை மடங்கு இருக்கும். அந்த மடங்கு எவ்வளோன்னு எனக்கு தெரியாது, அதனால் எக்ஸ்னு போட்டிருக்கேன். ஸோ எக்ஸ் இன்ட்டு ஐஎஃப்எல் த ஹோல் ஸ்கொயர். ஓகே, தேர்ஃபோர் இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நமக்கு என்ன கிடச்சிருக்கோம், PCU ஃபுல் லோட் பை PCU எனி லோட் ஈக்குவல் டு ஐஎஃப்எல் ஸ்கொயர் அடிப்பட்டு போயிருக்கும். தேர்ஃபோர் 1/x ஸ்கொயர் இருந்திருக்கும், அப்படிதான். ஸோ 1/x ஸ்கொயர். இப்போ பாருங்கள், நாம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன கிடைக்குது, PCU எனி லோடு எனி ஈக்குவல் டு PC இங்கே பண்ணிடுங்க, இது ஈக்குவல் டு x ஸ்கொயர் இன்ட்டு PCU ஃபுல் லோட். இதுதான் நம்மளுக்கு. ஸோ இப்படி இதை நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் எஃபிஷியன்சி இதில். ஸோ இதை நீங்கள் தெளிவாக மனசில் வச்சுக்கோங்க. எக்ஸ் அப்போ இந்த ரேஷியோ எவ்வளவு அப்படிங்கிறத நாம் கண்டுபிடிக்கணும். அந்த ரேஷியோ ஃபுல் லோடு, இப்போ ஃபுல் லோடு காப்பர் லாஸ் கொடுக்கப்பட்டிருக்கும், இந்த ரேஷியோ மட்டும் தெரிஞ்சாலே போதுமானது. ஓகே, அதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதா இப்போ அடுத்தது. இந்த ரேஷியோ, ஹவு டு ஃபைண்ட் திஸ் ரேஷியோ, ஹவு டு ஃபைண்ட் தி எக்ஸ். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இதை எப்படி கண்டுபிடிக்கலாம். இப்போது VI cos π அப்படிங்கிறது 400 கிலோவாட், அப்படி தானே. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன், cos πயால் டிவைட் பண்ணேன், கொடுக்கப்பட்டிருக்கும் இல்லையா. ஸோ கொடுக்கப்பட்டால் VI கிடச்சிரும். தேர்ஃபோர் KVA ரேட்டிங் கிடச்சிரும், அதாவது KVA ரேட்டிங் கிடச்சிரும். தேர்ஃபோர் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இதால் டிவைட் பண்ணி இந்த கிலோவாட்டை இந்த பவர் ஃபேக்டரால் டிவைட் பண்ணோம்னு சொன்னால் KVA கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 400 கிலோவாட்டை 0.8ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் 500 KVA கிடைக்கும். அப்போது இந்த ரேட்டிங் நம்மளுக்கு எவ்வளவு, 500 KVA. ஒருவேளை கொடுக்கப்பட்ட டிரான்ஸ்ஃபார்மர் ரேட்டிங் வந்து 1000 KVAன்னு வச்சுக்கோங்களேன், 1000 KVAன்னு சொல்லி. அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கும், இந்த ரேஷியோ அப்படின்னு சொன்னால் 1000 கீழே போட்டுக்கோங்க. இந்த எக்ஸ் வேறு யாரும் கிடையாது, எக்ஸ் ஈக்குவல் டு 1000 500. இதுதான் அவ்வளோ கொடுக்கப்பட்டது கீழே. அண்ட் இது இந்த ரேஷியோ தான். ஓகே, 1000ல் 500 எத்தனை மடங்கு, ஆஃப் மடங்கு, பாதி ஆஃப். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1/2 0.5. ஸோ காப்பர் லாஸ் அட் எனி லோடை நீங்கள் இந்த மாதிரியே கண்டுபிடிச்சிட்டு வரணும். அதாவது இந்த லோடில் காப்பர் லாஸ் எவ்வளவு, இந்த லோடிங்கில் காப்பர் லாஸ் எவ்வளவு, இப்படியே கண்டுபிடிச்சிட்டு வந்து மொத்த காப்பர் லாஸை 24 ஹவர்ஸுக்கு ஆட் பண்ணிட வேண்டியது. ஓகே, ஸோ இதுதான் நாம் செய்ய வேண்டிய வழிமுறை. இப்போ 24 ஹவர்ஸுக்கு லாஸஸ் கண்டுபிடிச்சாச்சு, காப்பர் லாஸை கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் கோர் லாஸ் கொடுக்கப்பட்டிருக்கும், அதுக்கு மாறாதது 24 ஹவர்ஸுக்கு அதையும் கண்டுபிடிச்சோம்னா மொத்தம் 24 ஹவர்ஸில் எவ்வளவு லாஸ்ன்னு தெரிஞ்சிடும். டோட்டல் லாஸ் தெரிஞ்சாலே போதுமானது. அவுட்புட் டிவைடட் பை அவுட்புட் ப்ளஸ் லாஸஸ் எஃபிஷியன்சி, எனர்ஜி எஃபிஷியன்சி. ஓகே, இப்போ லாஸஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாம் என்ன பண்ணிக்கலாம்,
எல்லாமே கிலோவாட் ஹவரில் மெஷர் பண்ணணும், கிலோவாட்டில் இல்லை. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம எஃபிஷியன்சி ஈக்குவல் டு அவுட்புட் divided by output plus losses. ஓகே, இந்த ஃபார்முலாவை மனசில் வச்சுக்கோங்க. எல்லாமே KWH, அதாவது கிலோவாட் ஹவர்ஸில் சொல்லணும். ஓகே, இதில் ஏதாவது ப்ராப்ளம் கேட்டிருக்காங்களா? நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், நாம் யூஸ் பண்ணி என்ன கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனில் இந்த மாதிரியான டீட்டெயில்டு இதை கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனாலும் இடையில் எதையாவது கேட்கலாம். ஓகே, அதனால் நாம் அதுக்கு தயாராக இருக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது இஎஸ்சியில் கேட்கப்பட்ட ப்ராப்ளம். எப்படின்னு பாருங்கள். A 200 kVA single phase transformer is in circuit continuously. For 8 hours in a day, the load is 160 kilowatt at 0.8 power factor. For 6 hours, the load is 80 kilowatt at unity power factor. And for the remaining out of 24 hours, it runs on no load. If the full load copper losses are 3.02 kilowatt, the total copper losses in 24 hours are. கிட்டத்தட்ட இது ஆல் டே எஃபிஷியன்சிக்கு தேவையான ப்ராப்ளம் தான். பட் ஆல் டே எஃபிஷியன்சி நம்மகிட்ட கேட்கல, பதிலாக டோட்டல் காப்பர் லாஸ் இன் 24 hours அதை மட்டும் கண்டுபிடிங்க அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ நீங்கள் குயிக்காக என்ன பண்ணணும், ஒரு டேபுலேஷனை போட்டுருங்க, சரிதானா? ஸோ நான் பாருங்கள், ஹவர்ஸ் லோடிங் பவர் ஃபேக்டர். ஓகே, உங்களுக்கு அந்த ரஃப் ஷீட் கொடுத்துருப்பாங்க, அதில் நீங்கள் குயிக்காக இதை பண்ணிடணும். ஸோ முதல்ல 8 hours, 8 ஹவர்ஸ்க்கு லோடு எவ்வளவு, 160 கிலோவாட். ஓகே, பவர் ஃபேக்டர் 0.8. அடுத்து பாருங்கள் 80 கிலோவாட், 6 hours 80 கிலோவாட், 6 hours 80 kilowatts, யூனிட்டி பவர் ஃபேக்டர் 1. ஓகே, ஃபார் த ரிமைனிங் ஹவர்ஸ் அது வந்து நோ லோடில் இருக்குது. மொத்தம் 24 hours கொடுக்கப்பட்டிருக்கணும். ஆனால் 8 hours 14 hours தான் விடும். அப்போது இன்னும் 10 மணி நேரத்துக்கு அது ஃப்ரீயாக இருக்குது. ஓகே, அதில் எந்த கனெக்ஷனும் இல்லை. பட் அது ஆனில் தான் இருக்கும். நோ லோடு தான் கொடுத்துருக்காங்க, இல்லை ஆனில் தான் இருக்கும். ஏன்னா அங்கே கண்டினியூஸ்லி லோடு கனெக்ஷனில் இருக்குது, சர்க்யூட்டில் இருக்குது. ஆனால் இந்த கோர் லாஸை பற்றி கேட்கல. அதனால் நல்லது, நம்ம கோர் லாஸை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. காப்பர் லாஸை மட்டும் 24 hours கேட்டிருக்கிறாங்க. ஓகே, ஸோ நம்ம ஹவர்ஸ் கண்டுபிடிக்கலாம். காப்பர் லாஸ் இப்போ ஃபுல் லோட் காப்பர் லாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3.02 கிலோவாட்னு சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், முதல்ல கிவன் வந்து என்ன கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன், ஃபுல் லோட் காப்பர் லாஸ் ஃபுல் லோடு 3.02 கிலோவாட் கொடுத்துட்டாங்க. ஓகே ரைட், இப்போது நாம் என்ன பண்ண வேண்டியிருக்கும், காப்பர் லாஸ் அட் ஒவ்வொரு லோடு, அந்த ஒவ்வொரு லோடு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ அதை நம்ம முதல்ல என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த ஒவ்வொரு லோடும் என்ன அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இந்த 160 கிலோவாட்டில் இருந்து நீங்கள் அதை கண்டுபிடிக்கணும். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணால் போதும், இதிலிருந்து பாருங்கள் 160, அதாவது 160 × 10⁻³ டிவைடட் பை 0.8 போட்டிங்கன்னா இத்தனை கிலோவாட் KVA கிடச்சிரும். ஓகே, ஸோ இத்தனை KVA அப்படிங்கிறது. ஸோ 10⁻³ போடணும் கூட அவசியம் இல்லை, இதை எப்பவுமே கேனே வச்சுக்கோங்க என்ன. ஸோ அது KVA, எத்தனை KVA அப்படின்னு. அப்போ 120/0.8 போட்டிங்கன்னு சொன்னால் எத்தனை KVA நமக்கு கிடைக்கி அப்படின்னு பாருங்கள், 200 KVA. ஓகே, ஸோ அடுத்து இது எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பாருங்கள். இதே மாதிரி பண்ணுங்கள், 80 divided by 1, therefore 80 KVA கிடைச்சிது. அப்போ 2 KVA, 2 லோடு நமக்கு கிடச்சிருச்சு. therefore இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், கண்டுபிடிச்சிடலாம். இதை காப்பர் லாஸ், இப்போ பாருங்கள், காப்பர் லாஸ் அட் எந்த லோடில், இதோ இந்த லோடில். இதை நாம் எக்ஸை கண்டுபிடிச்சிடலாம், அதிலிருந்து கண்டுபிடிக்கலாம். எவ்வளவு டோட்டல், எத்தனை, 200 KVA. அப்போது 200 கீழே போட்டு கொடுங்க. ஸோ இப்போ கண்டுபிடிச்சது 200, therefore x = 1. இங்கே எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்கள், x = 200,
மேலே 80. ஸோ எவ்வளோ வருது? 0.4. ஸோ எக்ஸ் கிடச்சா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? காப்பர் லாஸ் அட் நான் என்ன பண்ணுறேன் 200 kVA அல்லது காப்பர் லாஸ் அட் 1 அப்படின்னு போட்டுக்கோங்க புரியறதுக்காக. ஸோ என்ன பண்ணணும்? எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஃபுல் லோட் காப்பர் லாஸ். ஓகே, தேர்ஃபோர் இப்போ காப்பர் லாஸ் அட் 1 வந்து எவ்வளவு? எக்ஸ் ஸ்கொயர் x1 ஸ்கொயர் காப்பர் லாஸ் ஃபுல் லோடு வந்து 3.02 கிலோவாட். ஓகே, முடிஞ்சு. ரெண்டாவதுக்கு வாங்க. காப்பர் லாஸ் அட் 0.4. இது எப்போ? 0.4 ஸ்கொயர் இன்ட்டு 3.02 கிலோவாட். ஓகே, ஸோ கிலோவாட்லேயே சொல்லுங்கள். 0.4 இன்ட்டு 4 ஸ்கொயர் இன்ட்டு 3.02 0.4832 கிலோ வாட்ஸ். அப்போது நமக்கு என்ன ஆச்சுது? இப்போது காப்பர் லாஸ் எவ்வளோன்னு கிடச்சாச்சு. அதாவது முதல்ல இந்த நேரத்தில் இந்த 8 மணி நேரம் ஒர்க் பண்ணிச்சு பார்த்தீங்களா, அதுக்கு இவ்வளவு. ஸோ அடுத்த 6 மணி நேரம் ஒர்க் பண்ணிச்சு பார்த்தீங்களா, அதுக்கு இவ்வளவு கிடச்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? 24 ஹவர்ஸ்க்கு கால்குலேட் பண்ணணும். ஓகே இப்போ பாருங்கள், டோட்டல் லாஸ் இன் 24 ஹவர்ஸில் என்ன சார் பண்ணணும்? ஆட் பண்ணிட வேண்டியதான். ஆனால் நாம் இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? எனர்ஜி எஃபிஷியன்ட் அல்லது ஆல் டே எஃபிஷியன்சி, இது எல்லாத்தையும் நம்ம எதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் வாட் ஹவர்ஸ், கிலோ வாட் ஹவர்ஸில் சொல்லணும். 24 ஹவர்ஸுக்குன்னு தான் நம்ம பேசுகிறோம். அப்போ அது எனர்ஜி. ஓகே, ஸோ இத்தனை கிலோ வாட் ஹவர். பாருங்கள், நாம் இப்போ ஹவர்ஸ் மொத்தம் 14, மீதி அது சும்மா தான் இருக்குது, விட்டுடலாம். ஸோ இந்த 2 லாஸையும் நம்ம ஆட் பண்ணாலே போதுமானது. 3.02 8 மணி நேரம் இன்ட்டு 3.02 கிலோவாட். இதையும் ப்ளஸ் 6 மணி நேரம் இன்ட்டு 0.48 கிலோ வாட்ஸ். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் டோட்டல் லாஸ் நமக்கு கிடச்சிரும். டோட்டல் காப்பர் லாஸ் இன் 24 ஹவர்ஸ். சரிதானா? ஸோ 24, அதைத்தான் அவங்க கேட்டிருக்காங்க. டோட்டல் காப்பர் லாஸ் இன் 24 ஹவர்ஸ். லாஸ் இன் ஹவர்ஸ்னு வந்துட்டாலே நாம் எனர்ஜியை தான் பேசணும். ஓகே, தேர்ஃபோர் அந்த ஹவர்ஸில் இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் 27.05 கிலோ வாட் ஹவர்ஸ். ஓகே, ஸோ கிலோ வாட் 8 ஆறு 14 மணி நேரத்தால் நாம் தனித்தனியாக கண்டுபிடிச்சிருக்கோம். தேர்ஃபோர் இத்தனை இது. ஸோ உங்கள் ஆன்சர் எதுவுமே மேட்ச் ஆகலை. ஆன்சர் எல்லாமே கிலோவாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுவுமே கொஞ்சம் தவறு. கிலோவாட் ஹவர்ஸில் தான் கொடுக்கப்பட்டிருக்கணும். ஏன்னா நம்ம 24 ஹவர்ஸ்ன்னு தான் பேசுகிறோம். அது போக இங்கே ஆன்சர் எதுவும் கிட்டத்தட்ட மேட்ச் ஆகலை. ஸோ அதனால் இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ப்ராப்ளம் போட்டிருக்கோம். ஓகே.